கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் முனையம் ஒன்றில் தமது மனைவியை குறிவைத்து ஆடவர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் அந்த பெண்ணின் மெய்காப்பாளரது வயிற்றில் குண்டு பாய்ந்தது. இந்த சம்பவம் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி நிகழ்ந்துள்ள வேளையில் படுகாயமடைந்த மெய்காப்பாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அந்த சம்பவத்தால் தமக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து தாம் இன்னும் மீளவில்லை என்று திருவாட்டி ஃபாரா முகமது இசா தெரிவித்துள்ளார். பலர் என்னை நலம் விசாரித்து குறுஞ்செய்தி அனுப்பினர். அவற்றுக்கு நான் இன்னும் பதில் அளிக்கவில்லை. அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. எனது மெய்காப்பாளருக்கு இன்னும் சுயநினைவு திரும்பவில்லை. அவர் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் என ஃபாரா ஏப்ரல் 15ஆம் தேதியன்று தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார். இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்பே திருவாட்டி ஃபாராவும் அவரது கணவரும் விவாகரத்து செய்து கொள்ள இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 14 அதிகாலை 1:20 மணி அளவு மலேசியாவுக்கு திரும்பும் தமது வாடிக்கையாளர்கள் சிலருக்காக பயண முகவை நிறுவனம் ஒன்றின் உரிமையாளராக திருவாட்டி ஃபாரா காத்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவரை நோக்கி பட்டாசு ஒன்று வீசப்பட்டது. இதில் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த இருவர் காயமடைந்தனர். இதனையடுத்து திருவாட்டி ஃபாராவை நோக்கி அவரது கணவர் துப்பாக்கியால் இருமுறை சுடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு தோட்டா நூலிழையில் குறி தவறியது. மற்றொரு தோட்டா திருவாட்டி ஃபாராவின் மெய்காப்பாளரது வயிற்றில் பாய்ந்தது. தாக்குதல் நடத்திய பிறகு திருவாட்டி ஃபாராவின் கணவரான 38 வயது அபிசுல் ஹராவி அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்பட்டது. அவரை மலேசிய காவல்துறையினர் வலைவீசி தேடுகின்றனர். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.